வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பேன் ஆஃப் கிரிக்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா தம்பித்த போன தருணம். அதாவது சவுத் ஆப்பிரிக்கா பார்த்திங்கன்னா, அதாவது 1998 ஒரு சாம்பியன் டிராஃபி வின்னுக்கு பிறகு இப்போ வரைக்குமே ஒரு ஐசிசி கோப்பையை வின் பண்ணவே கிடையாது. அதாவது எவ்ரி ஐசிசி டிராஃபிக்குமே பார்த்திங்கன்னா ஃபைனல் வந்துடுவாங்க, ஃபுல் எஃபர்ட் போடுவாங்க. அந்த டோர்னமெண்ட்டு ஃபுல்லாகவே ஐசிசி டோர்னமெண்ட்டில் ஃபுல் எஃபர்ட் போட்டு ஒன்று செமி வெளியே போயிடுவாங்க, இல்லைன்னா ஃபைனல் வெளியே போயிடுவாங்க. இப்படியே இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? அந்த கடவுளுக்கு கண் இல்லையா? அந்த மாதிரி தான் கேட்குற மாதிரி வச்சுருக்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அதாவது ஃபைனல் வந்தால் செமி வந்தாலும் ஆப்னண்ட்டுக்கு ஈஸியாக போயிடுது. அந்த மாதிரி தான் இப்போது சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் வராங்க, தோக்குறாங்க, வெளியே போகிறாங்க. இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அதாவது 2023 வேர்ல்டு கப்பில் உமன்ஸ் தோக்குறாங்க. 2024 T20 வேர்ல்டு கப்பில் அதாவது சவுத் ஆப்பிரிக்கா மென்ஸு தோக்குறாங்க. 2024 உமன்ஸ் மறுபடியும் எகெயின் உமன்ஸ் T20 தோக்குறாங்க. அதுக்கப்புறம் உமன்ஸு 119 தோக்குறாங்க. இதில் 3 இது இந்தியா கூட தோற்றுருக்குறாங்க. ஒன்று எகெயின்ஸ்ட் நியூசிலாந்து கூட தோற்றுருக்குறாங்க. அதாவது இப்போ WTCக்கு ஃபைனலில் தகுதி பெற்றிருக்கிறாங்க மென்ஸ் டீமு. அதுலேயுமே வின் பண்ணுவாங்களா, வின் பண்ண மாட்டாங்களா? ஏன்னா அந்த பக்கம் பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலியா கேப்டனாக இருக்கார். ஸோ அதுலேயுமே தோல்வியை லாஸ் பண்ணால், அதாவது இவங்க நம்ம இந்தியாவில் எப்படி ஐபிஎல்லில் நடக்கிற பார்த்தீங்கன்னா ஈசாலா கப் நம்மதே ஆர்சிபி இருக்கிற மாதிரியே அதே மாதிரி தான் அவங்க, அதாவது ஐசிசியை பொறுத்தவரை சவுத் ஆப்பிரிக்காவாக சொல்லலாம். அதாவது லக்கே பை சான்ஸும் கூட லக் இல்லாத ஒரு டீமுன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா சொல்லலாம். ஏன்னா 1998 ஒரு கப் அடித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே பெரிய பெரிய ஜாம்பவான் பிளேயர்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அந்த ஜாம்பவான் பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு ஃபைனல் வரைக்கும் வர சவுத் ஆப்பிரிக்கா கப்பு வாங்க முடியாது. எதனால்? அவங்க கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஃபைனல்னாலே கொஞ்சம் நெர்வஸ் ஆகிடுறாங்க. ஒரு சேசிங்னாலும் சரி, ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி, அவங்களோட பேட்டிங் சரி, பவுலிங்கும் சரி நெர்வஸ் ஆகிடுறாங்க. பவுலர்ஸ் பேட்ஸ்மென்ஸு கொஞ்சம் நெர்வஸ் ஆகிடும். அதுலேருந்து வெளியே வந்தால் தான் அவங்களால மீட்டெடுக்க முடியும். மக்களே வரப்போகிற ஐசிசிலையும் WTCலையும் கப்பு வின் பண்ணுவாங்களா? கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா ஐசிசி சாம்பியன் டிராஃபிக்கு எப்படியும் இவங்க செமி வந்துடுவாங்க, இல்லை ஃபைனல் வந்துடுவாங்க. ஆல்ரெடி WTCக்கு ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. அதில் என்ன நடக்க போகுதுன்னா அந்த பக்கம் ஆஸ்திரேலியா. மக்களே நீங்கள் தான் சொல்லணும், ஐசிசி சாம்பியன் டிராஃபி செமியார் ஃபைனல் வருவாங்களா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.